இந்த வீடியோ போலீஸ்கார கம்யூனிட்டிகளுக்கும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கும் சமர்ப்பணம். போலீஸ்ல நல்ல போலீஸும் இருக்கான், கெட்ட போலீஸும் இருக்கான். அடே ஏன்டா இப்படி காமெடி பண்ணிட்டு தெரியுறீங்க? சுவாதி மர்டர் கேஸ் உண்மையான கொலைக்கார யாருன்னு தெரியாமலே முத்துக்குமார செஞ்சிட்டீங்க. முதல்வர் செல்வி ஜெயலலிதா அம்மா அவங்க செத்து போனது எப்படின்னு தெரியல. அதை பத்தி விசாரிச்சீங்களா? 3 மாணவி தற்கொலையா கொலையான கண்டுபிடிச்சு உண்மையான குற்றவாளி கண்டுபிடிச்சு நீங்க நிப்பாட்டினீங்களா? அதுக்கும் மேல விவசாயிங்க வயிற்றுல அடிச்சதுதான் இன்னும் என்னால கண்டுக்க முடியல. இப்படி கோவம் தான் வருது எனக்கு. அட ஆமாங்க, யாரோ ஒரு விவசாயி தியேட்டர் வாங்கின கட்ட முடிச்சு அவனை அடிச்சு ஒரு வீடியோ வந்து பாத்தீங்களா, அந்த போலீஸ்காரன் தான் சொல்றேன். இப்ப நான் மேட்டருக்கு வரேன். இளைய தளபதி விஜய் தெருப்படத்துல போலீஸ்காரன்னு கெத்து காட்டியிருப்பாரு. சிங்கம் படத்துல சூர்யா கெத்து காட்டியிருப்பாரு. நம்ம கேப்டன் விஜயகாந்த் வல்லரசு படத்துல கெத்து காட்டியிருப்பாரு. ஏன் நம்ம சியான் விக்ரம் சாமி படத்துல கெத்து காட்டியிருப்பாரு. இப்படி எல்லாம் தமிழ் பட ஹீரோக்கள் கெத்து காட்டிட்டு அப்புறம் ஏன் தான் நீங்க இன்னும் அப்படியேதான் இருக்கீங்க? அழகாநல்லூர் ஜல்லிக்கட்டு போலீஸ்காரன் எப்படா அடிக்கிறீங்க? எல்லாம் நியாயமாடா உங்களுக்கு? அங்க இருக்கிற ஒரு போலீஸ்காரனுக்காச்சும் ஒரு தமிழனை அடிக்கிறோமே அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒருத்தனுக்கு எப்படியாச்சும் எவனாச்சும் ஒருத்தனுக்கு குத்தும். ஆமாடா, கண்டிப்பா நான் சொல்றேன். அந்த கூட்டத்துல போலீஸ்காரன் அடிக்கும் போது அவனும் ஒரு தமிழங்கிற ஒண்ணு கண்டிப்பா இருக்கதான் செய்யும். போலீஸ்காரன ஒரு கெத்து வேணாம்டா. இன்னும் எத்தனை நாளைக்கு நக்கி பழிக்க போறீங்க நாய்களா? போலீஸ்காரல நிறைய போலீஸ்காரங்க இருக்கானுங்க. இன்னைக்கு ரிட்டையர் ஆகும், நாளைக்கு ரிட்டையர் ஆகும். அவன் கூட அந்த கூட்டத்துல இருந்தா கூட சரி, ஐயோ நம்ம பண்றது தப்பாச்சு, அன்னைக்காச்சும் ஒரு நாளாச்சும் ஒரு நல்ல டியூட்டி பாத்துருக்காங்க. நீங்க ஒரு தமிழன் அடிக்கிறது தப்புன்னு சொல்லிட்டு நீங்க நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன், நான் உங்களை அடி சார்ஜ் பண்ண மாட்டேன் சொல்லி நின்னுக்க வச்சீங்களா? அப்ப நின்னுக்கிற நீங்க உங்களோட கெத்து. கலாச்சாரம் என்னன்னு தெரியாத நடிகர்களுக்கெல்லாம் பந்தோபஸ்து கொடுப்பீங்க. கலாச்சாரம் செஞ்ச தமிழானா நீங்க அடிப்பீங்கடா. அதான்டா உங்களோட பொழப்பு, ஈன பொழப்புடா. நெக்ஸ்ட் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள், நீ அது வாயில் கூட வரும்போது நீதிபதிகள் தானே உங்களை செய்யறேன். எங்க இருக்கிற அமெரிக்கா கம்பெனிக்காரன் பீட்டா ஒரு அமைப்பு 2.3 கோடி கொடுத்து 48 மணி நேரத்தில் தடை வாங்கியிருக்கு ஜல்லிக்கட்டுக்கு. அவ்வளவு அவசரம் எதுக்கு? அப்படியே வெறி தமிழங்க மேல. நான் இப்ப சொல்றேன், தமிழ்நாட்டுல மொத்தம் 7.5 கோடி மக்கள் இருக்காங்க. ஓகேவா? ஒரு 5 கோடி மக்கள் ஆளுக்கு ஒரு ரூபா சொல்லிட்டு பிச்சை காசு போடுறோம். 5 கோடி ரூபாய் சட்டத்தை மாட்ட முடியுமா அவனால? பீத்தா கீதா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ விலங்கு விதை அப்படின்னு சொல்லி பேசுறீங்களே ஹைகோர்ட் நீதிபதி, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மாநகராட்சியிலும் சரி நாய் வண்டின்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? அந்த நாய் என்ன பண்ணுது தெரியுமா? ஒரு ரோட்ல இருக்கிற நாயை பிடிச்சி கருக்கலைப்பு பண்றீங்க. அது மட்டும் மிருகவதை கிடையாதா? கருக்கலைப்பு பண்றீங்களா இல்ல நாயை அடிச்சு போட்டு ஆட்டுக்கறி மிக்ஸ் பண்ணி விக்கிறீங்களா? அது எவன் கண்டா? இந்த நாய்க்கு அந்த நாய்க்கு என்ன தெரிய போகுது? இதுக்கெல்லாம் பீட எங்கடா போச்சு கோத்தா? என்னை பத்தி நீதிமன்றங்கிறது எதுக்கு தெரியுமா இருக்கு? ஒரு கொலைக்காரன் கொலை செஞ்சா அவன் கொலை செஞ்சது அவனோட கொலை செஞ்சதை நியாயப்படுத்தி அவனுக்கு கிடைக்கிற அந்த தண்டனையில இருந்து கம்மிப்படுத்துறதுதான் உச்ச நீதிமன்றமும் நம்ம உயர் நீதிமன்றமும். கரெக்டா சொல்றேன். ஒருத்தர் கொலை பண்ணிட்டானா அவன் கொலை பண்ணது நாயின்னு சொல்லிட்டு வாதாடி தண்டனை ஆண்டுகளோ இல்ல நிர்வாகத்தையோ அவன் வெளியே போறான். 5000 கோடி 10,000 கோடி சொல்லிட்டு கொள்ளை அடிச்செல்லாம் நாட்டுல சுத்திட்டு கிடக்கான். ஜல்லிக்கட்டு எங்க பக்கம் நியாயம் இருக்கு, அதுக்கு நீதி ஏன் கிடைக்க மாட்டேங்குது? அப்புறம் இன்னொரு கேள்வி ஒண்ணு, அது இப்ப கூட எனக்கு அப்படியே பெரியா வருது. காளிகள் விளையாட புலிகளோட விளையாடுகிறாங்க. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? எங்க ஊரு காலை கொம்பு வச்ச சிங்கம் காங்க என் காலை 5 டன் வெயிட் அப்படியே அசால்ட்டா எடுத்துட்டு போவோம். புலியால முடியுமா? அவ்வளவு பெரிய மிருகத்தோட நாங்க விளையாடுறோம், ஜல்லிக்கட்டுல விளையாடுறோம், ஏறு தழுவுறோம். இப்ப சொல்லு, புலி பெருசா காங்க என் காலை பெருசான்னு? நம்ம நாட்டுல வெள்ளைக்காரங்க சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. ஆனா இப்ப அந்நிய நாட்டு மோகமும் அந்நிய நாட்டு கம்பெனிகள் அந்நிய நாட்டோட விதிமுறைகள் தான் இப்ப இந்தியாவிலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி பின்பற்றுறாங்க. கொக்கோ கோலா பிப்சின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே தடை நாங்க பண்றோம்டா. தடை எல்லாருமே சரி, நிறைய பேர் வழக்கு போடுறேன்டா. அப்போ உங்களால பண்ண முடியுமா பாக்கலாம்டா. நீங்க என்ன பண்ண சட்டத்தை நீங்க மாத்துவீங்க? ஒரு கோடி கையெழுத்து இருந்தா போதுமா? சட்டத்தை மாட்டுவீங்களா? மாத்திதான் ஆகணும். இன்னைக்கு இளைஞர்கள் செஞ்ச புரட்சி நாளைக்கு பூகமா வெடிக்க போகுது பாரு. ஏமா இது சும்மா தீப்பொறிதாமா, இன்னும் ஃபயர் பயங்கரமா இருக்கும் பாரு. கோளாறு தமிழ சொல்லுறத கேட்கலன்னா உடஞ்சிடும் பகல். ஒம்புன்னு வந்தா விட மாட்டேன், சத்தியமா நானோ நல்ல வண்டா, கெட்டவனுக்கு நானோ கெட்ட வண்டா. கோளாறு தமிழன், see that video.